அரசு வேலை. இந்த அரசு வேலைக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அரசு வேலை ஒரு வேளை எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னா மாதம் தவறாமல் சம்பளம் கிடைக்கும். ஆடையா கோடையா எதுவுமே கவலை இல்லை. வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும். சனி ஞாயிறு விடுமுறை, போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா ஓய்வூதியம் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு சேவை இந்த அரசு பதவிக்கு இருக்குது. இது ஒரு புறம். அப்படி இந்த பக்கம் வரும் அரசு சேவைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. என்னுடைய குழந்தைய நான் அரசு பள்ளியில் சேர்க்கணும், எனக்கு ஒரு விபத்தாயிடுச்சு, இல்லைன்னா ஒரு சின்ன உடல் உபாதை வந்துடுச்சு அப்படின்னா அரசு சேவையை அரசு மருத்துவமனையில் போய் பெற்றுக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்பி போய் ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா, அரசு பள்ளிகள்லேயும் சரி, அரசு மருத்துவமனைகள்லேயும் சரி, அரசு வழங்கக்கூடிய சேவை தரமாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது குறைந்து அரசு பள்ளிகளை மூடக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்து நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் அரசின் சேவை தரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். சாமானிய மனிதன், அதாவது கையில் பணம் இல்லாத மனிதன் தான் அரசு சேவையை பெறதுக்கு இருக்கிறானே தவிர, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பணக்கார பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளிகளில் இல்லைன்னா அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய சேவைகளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா சுத்தமாக இல்லை. இப்போது சாமானிய மக்கள் எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள். இப்போ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிடம் தான் அப்படின்னு அந்த பட்டத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஒரு படிக்காத குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்து ஒரு உயர் பதவி, ஒரு நீதிபதி ஆகிறான், ஒரு பொறியாளர் ஆகிறான், ஒரு மருத்துவர் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடிய தலைவர்களை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்து ஒரு பெரிய அதிகாரி ஆகிறான், அது திராவிடம் போட்ட பரிசு அப்படின்னே வச்சுப்போம். ஆனால் லோவர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோவர் சாமானிய மக்களில் இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் யார்? அதுக்கும் திராவிடம் தான் காரணம் அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஊருக்கு ஒரு குடிகாரன் இருந்த நிலைமை மாறி போய் இப்போ வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குனது தான் இந்த திராவிடம். ஏன் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உன்னை குடிக்க வச்சாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, படிக்க வச்சது நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை, அந்த கிரெடிட்டை நீங்கள் எடுக்கும்போது இந்த கிரெடிட்டையும் நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம்.